ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுப்பதற்குண்டான தகுதிகள் இல்லாத மனிதர்களை ஓக்கவுட்டு, நாக்கு போடவுட்டு, குழந்தைகளை பெக்கவுட்டு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது குற்றம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாண்புமிகு சதீஷ்குமார் ஐயா அவர்களே, ஜி.கே. இளந்திரையன் ஐயா அவர்களே, தங்கள் இருவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை போன்ற நீதிபதிகளால் தான் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முடியும். குழந்தைகளின் உரிமைகளை ஒவ்வொரு குழந்தைக்கும் முறைப்படி பாதுகாத்து கொடுக்க முடியும் என்பதால் இந்த பதிவை யூடியூப் சமூக வலைதளத்தின் மூலம் நான் ஒளிபரப்புகிறேன். நீதிபதி ஐயா, இந்த பதிவு தங்களது கவனத்திற்கு கட்டாயம் வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீதிபதி ஐயா, அதாவது நமது நாட்டில் கணவன் மனைவிமார்கள் தங்களது உடல் நலம், மனநலம், உயிரணுக்கள் தரம், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை செய்யாமல் ஓத்து கொண்டிருக்கின்றனர், நாக்கு போட்டு கொண்டிருக்கின்றனர். நீதிபதி ஐயா, அவ்வாறு கணவன் மனைவிமார்கள் தங்களது உடல் நலம், மனநலம், உயிரணுக்கள் தரம், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை செய்யாமல் ஓத்து கொண்டு இருப்பதையும் நாக்கு போட்டு கொண்டு இருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் நமது நாட்டு அரசாங்கம் கணவன் மனைவிமார்களை ஓக்கவுட்டு, நாக்கு போடவுட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது. நீதிபதி ஐயா, அதுபோல நமது நாட்டில் மனிதன் திருமணம் செய்து கொள்ள முற்படும் பொழுது மணமகன்கள், மணமகள்கள் தங்களது உடல் நலம், மனநலம், உயிரணுக்கள் தரம், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை செய்யாமல் திருமணம் செய்து கொண்டு முதல் இரவுக்கு சென்று விடுகின்றனர். நீதிபதி ஐயா, அவ்வாறு மணமகன்கள், மணமகள்கள் தங்களது உடல் நலம், மனநலம், உயிரணுக்கள் தரம், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை செய்யாமல் திருமணம் செய்து கொண்டு முதல் இரவுக்கு செல்வதை தடுத்து நிறுத்தாமல் நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது. நீதிபதி ஐயா, இது போன்ற காரணங்களால் நமது நாட்டில் குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தங்களது பிறப்புரிமையை இழந்து வாழ்நாள் தண்டனை வாசிகளாக பிறக்கிறாங்க. நீதிபதி ஐயா, அதாவது குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் டிபி, கேன்சர், சுகர், அல்சர், நரம்பு தளர்ச்சி இது போன்று பலவிதமான வியாதிகளோடு, ஊட்டச்சத்து குறைபாடுகளோடு நோயாளி குழந்தைகளாக, நோஞ்சான் குழந்தைகளாக பிறக்கிறாங்க. நீதிபதி ஐயா, ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மனநோயாளி குழந்தைகளாக பிறக்கிறாங்க. நீதிபதி ஐயா, ஆயிரக்கணக்கான குழந்தைகள் HIV, எய்ட்ஸ் போன்ற பால்வினை நோயாளி குழந்தைகளாக பிறக்கிறாங்க. நீதிபதி ஐயா, ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கண் பார்வை இல்லாத, பேச இயலாத, காது கேளாத, நடக்க இயலாத, முதுகு வளைந்த, ஊனமுற்ற குழந்தைகளாக பிறக்கிறாங்க. நீதிபதி ஐயா, ஒரு சில குழந்தைகள் தாயின் கருவறையிலேயே மரணம் அடைந்து பிறக்கிறாங்க. நீதிபதி ஐயா, ஒரு சில குழந்தைகள் பிறந்து ஒரு சில தினங்கள், ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்கள் உயிர் வாழ்ந்து அற்ப ஆயுளில் மரணம் அடைகிறாங்க. நீதிபதி ஐயா, இதுபோன்று குழந்தைகள் பாதிக்கப்பட்டு பிறந்து கொண்டிருப்பது மருத்துவ பரிசோதனைகள் செய்யாமல் கணவன் மனைவிமார்கள் ஓத்து கொண்டிருப்பது, அவ்வாறு கணவன் மனைவிமார்கள் ஓத்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்தாமல் அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது, மணமகன்கள், மணமகள்கள் தங்களது உடல் நலம், மனநலம், உயிரணுக்கள் தரம், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை செய்யாமல் திருமணம் செய்து கொண்டு முதலிரவுக்கு சென்று ஓத்து கொண்டிருப்பது, நாக்கு போட்டு கொண்டிருப்பது, அவ்வாறு மணமகன்கள், மணமகள்கள்
தங்களது உடல் நலம், மனநலம், உயிரணுக்கள் தரம், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை செய்யாமல் திருமணம் செய்து கொண்டு முதலிரவுக்கு சென்று ஓத்து கொண்டிருப்பதையும் நாக்கு போட்டு கொண்டிருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது நாட்டிற்கு அழகல்ல, அரசாங்கத்திற்கு அழகல்ல. நீதிபதி ஐயா, இதுபோன்று மணமகன்கள், மணமகள்கள் தங்களது உடல் நலம், மனநலம், உயிரணுக்கள் தரம், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை செய்யாமல் திருமணம் செய்து கொண்டு முதலிரவுக்கு சென்று ஓத்து கொண்டிருப்பதையும் நாக்கு போட்டு கொண்டிருப்பதையும் கணவன் மனைவிமார்கள் தங்களது உடல் நலம், மனநலம், உயிரணுக்கள் தரம், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை செய்யாமல் ஓத்து கொண்டு இருப்பதையும் நாக்கு போட்டு கொண்டு இருப்பதையும் குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உடல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு ஊனமுற்று வாழ்நாள் தண்டனை வாசிகளாக பிறந்து கொண்டிருப்பதையும் ஆண்டவன் வேடிக்கை பார்க்கலாம், அரசாங்கம் வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் நீதிமன்றங்களும், மனித உரிமை ஆணையங்களும், சமூக நல இயக்கங்களும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? பதில் சொல்லுங்க நீதிபதி ஐயா. இந்த பதிவு தங்களது கவனத்திற்கு கட்டாயம் வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீதிபதி ஐயா. அவ்வாறு இந்த பதிவு தங்களது கவனத்திற்கு வந்தவுடன் மாண்புமிகு நீதிபதிகளாகிய தாங்கள் இருவரும் மிகுந்த கோபத்திற்கும் வேதனைக்கும் ஆளாகி இந்த பதிவை அரசாங்கத்தின் கவனத்திற்கு தெரியப்படுத்தி அரசாங்கத்தின் தவறுகளை, அலட்சியங்களை, பொறுப்பின்மைகளை அரசுக்கு சுட்டிக்காட்டி அரசாங்கத்தை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்டு இனிவரும் காலங்களில் நமது நாட்டு அரசாங்கத்தை பொறுப்புடன் செயல்பட வைப்பீங்க என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. அதாவது கணவன் மனைவிமார்கள் தங்களது உடல் நலம், மனநலம், உயிரணுக்கள் தரம், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை செய்யாமல் ஓட்டு கொண்டிருப்பதையும் நாக்கு போட்டு கொண்டிருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் கணவன் மனைவிமார்களை ஓக்கவுட்டு நாக்கு போட விட்டு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? மணமகன்கள், மணமகள்கள் தங்களது உடல் நலம், மனநலம், உயிரணுக்கள் தரம், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை செய்யாமல் திருமணம் செய்து கொண்டு முதலிரவுக்கு சென்று ஓத்து கொண்டிருப்பதையும் நாக்கு போட்டு கொண்டிருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் புது மண தம்பதிகளை ஓக்கவுட்டு நாக்கு போட விட்டு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தங்களது பிறப்புரிமையை இழந்து உடல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு ஊனமுற்று வாழ்நாள் தண்டனை வாசிகளாக பிறந்து கொண்டிருப்பதை அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? இந்த பூமியில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையின் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்தி குழந்தைகளின் பிறப்புரிமையை ஒவ்வொரு குழந்தைக்கும் முறைப்படி பாதுகாத்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்று சட்டம் சொல்கிறதா? அரசாங்கத்தின் கடமை அல்ல என்று சட்டம் சொல்கிறதா? அவ்வாறு குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டியதும் குழந்தைகளின் பிறப்புரிமையை ஒவ்வொரு குழந்தைக்கும் முறைப்படி பாதுகாத்து கொடுக்க வேண்டியதும் அரசாங்கத்தின் கடமை என்று சட்டம் கூறுமே என்றால் இந்த பூமியில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையின் ஆரோக்கியத்தின் மீது, பிறப்புரிமையின் மீது அரசு ஏன் முறைப்படி கவனம் செலுத்துவதில்லை? குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் மீது அரசு ஏன் அக்கறை காட்டுவதில்லை? அரசாங்கத்தின் அலட்சியத்தால், பொறுப்பின்மையால் இதுநாள் வரையில் இந்த பூமியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உடல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு ஊனமுற்று வாழ்நாள் தண்டனை வாசிகளாக பிறந்து
எல்லாம் என் தலையெழுத்து என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பாவப்பட்ட மனிதர்களுக்கு அரசு என்ன பதில் சொல்லப் போகிறது? இது போன்ற கேள்விகளை மாண்புமிகு நீதிபதிகளாகிய தாங்கள் இருவரும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பீங்க என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. இதன் மூலம் நமது நாட்டு அரசாங்கம் தனது தவறுகளை, அலட்சியங்களை, பொறுப்பின்மைகளை உணர்ந்து இனிவரும் காலங்களில் இதுபோன்று குழந்தைகள் உடல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு ஊனமுற்று பிறக்கின்ற அவலங்களை, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கக்கூடிய வகையில் புதியதொரு சட்டதிட்ட விதிகளை வரையறை செய்து நடைமுறைப்படுத்தி அரசு பொறுப்புடன் செயல்படும் என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. அதாவது கணவன் மனைவிமார்கள் ஓப்பதற்கு முன், கருத்தரிப்பதற்கு முன், குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன் கணவன் மனைவிமார்கள் தங்களது உடல் நலம், மனநலம், உயிரணுக்கள் தரம், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை கட்டாயம் செய்ய வேண்டும். அவ்வாறு மருத்துவ பரிசோதனைகள் செய்த பின் முறைப்படி ஓக்க வேண்டும், நாக்கு போட வேண்டும், கருத்தரிக்க வேண்டும். அவ்வாறு மருத்துவ பரிசோதனைகளை செய்யாமல் கணவன் மனைவிமார்கள் ஓத்தாலோ, நாக்கு போட்டாலோ, கருத்தரித்தாலோ, குழந்தைகளை பெற்றாலோ தண்டனைக்குரிய குற்றமாகும். அதுபோல மனிதன் திருமணம் செய்து கொள்ள முற்படும் பொழுது மணமகன்கள், மணமகள்கள் தங்களது உடல் நலம், மனநலம், உயிரணுக்கள் தரம், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை கட்டாயம் செய்ய வேண்டும். மருத்துவ ஆவணங்களை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து திருமணம் செய்து கொள்வதற்குண்டான, முதலிரவுக்கு சென்று ஓப்பதற்குண்டான, நாக்கு போடுவதற்குண்டான அனுமதி உரிமங்களை அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொண்டு அதன் பிறகு திருமணம் செய்து கொண்டு முதலிரவுக்கு சென்று முறைப்படி ஓக்க வேண்டும், முறைப்படி நாக்கு போட வேண்டும், முறைப்படி கருத்தரிக்க வேண்டும். இது போன்ற விதிகளை பின்பற்றாமல், அரசு அனுமதி உரிமம் பெறாமல் மனிதன் திருமணம் செய்து கொண்டு ஓத்தாலோ, நாக்கு போட்டாலோ, கருத்தரித்தாலோ தண்டனைக்குரிய குற்றமாகும் என்பதற்கேற்ப நமது நாட்டு அரசாங்கம் புதியதொரு சட்டதிட்ட விதிகளை வரையறை செய்து நடைமுறைப்படுத்தி அரசு பொறுப்புடன் செயல்படும் என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. இதன் விளைவாக இனிவரும் காலங்களில் நமது நாட்டில் குழந்தைகள் பிறக்கும் பொழுது உடல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு ஊனமுற்று மரணமடைந்து பிறக்கின்ற குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படும், குழந்தைகளின் பிறப்புரிமை பாதுகாக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. மற்றும் நான் சட்டத்திற்கு எதிராக, சமுதாயத்திற்கு எதிராக, நீதிமன்றத்திற்கு எதிராக செயல்படுகின்ற குற்றவாளி என்றும், சமூக விரோதி என்றும், தேச துரோகி என்றும், பள்ளிக்கூடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த தீவிரவாதி என்றும் காவல்துறையினர் என் மீது பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து என்னுடைய கை கால்களை உடைத்து மாவுக்கட்டு போட்டு என்னை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து என்னை குற்றவாளி கூண்டில் நிற்க வைப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீதிபதி ஐயா. இதன் மூலம் குழந்தைகளின் உரிமைகள் மீது, ஒழுக்கத்தின் மீது, ஆரோக்கியத்தின் மீது, பாதுகாப்பின் மீது, வாழ்க்கை தரத்தின் மீது அரசு கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளின், சிறுவர் சிறுமிகளின், மாணவ மாணவிகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை அரசு உறுதி செய்து அரசு பொறுப்புடன் செயல்பட வேண்டும், பொறுப்புடன் அரசாள வேண்டும் என்று குழந்தைகள் நலன் கருதி போராடி கொண்டு வருகின்ற நான் குற்றவாளியா அல்லது குழந்தைகளின் உரிமைகள் மீது, ஒழுக்கத்தின் மீது, ஆரோக்கியத்தின் மீது, பாதுகாப்பின் மீது,
வாழ்க்கை தரத்தின் மீது கவனம் செலுத்தாமல், குழந்தைகளின், சிறுவர் சிறுமிகளின், மாணவ மாணவிகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யாமல், குழந்தைகளின், சிறுவர் சிறுமிகளின், மாணவ மாணவிகளின் உரிமைகளையும் ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் வாழ்க்கை தரத்தையும் கேள்விக்குறி ஆக்கி அரசாளுகின்ற அரசாங்கம் குற்றவாளியா என்ற உண்மையை மாண்புமிகு நீதிபதிகளாகிய சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் ஊரறிய உலகறிய நாடறிய செய்வீங்க என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. அதுபோல் குழந்தைகளின் ஒழுக்கம், அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சுதந்திரம், பாதுகாப்பு, கல்வி, பொழுதுபோக்கு ஆகியவை கேள்விக்குறி ஆகாத வகையில் குழந்தைகளை முறைப்படி பாதுகாப்பதற்குண்டான, முறைப்படி பராமரிப்பதற்குண்டான, ஒழுங்குமுறையுடன் வழி நடத்துவதற்குண்டான, குழந்தைகளின் அடிப்படை தேவைகளை தரமான முறையில் பூர்த்தி செய்து கொடுப்பதற்குண்டான அனைத்து தகுதிகளும், ஒழுக்கங்களும், பொறுப்புணர்வுகளும், கட்டுப்பாடுகளும், நிரந்தரமான வேலை வாய்ப்புகளும், போதிய வருமானங்களும், தரமான வீடு வாசல்களும் ஒவ்வொரு பெற்றோரிடமும் உள்ளனவா என்பதில் அரசு கவனம் செலுத்தி குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து அரசு பொறுப்புடன் செயல்பட வேண்டும். அரசு பொறுப்புடன் அரசாள வேண்டும் என்று குழந்தைகள் நலன் கருதி போராடி கொண்டு வருகின்ற நான் குற்றவாளியா அல்லது குழந்தைகளை முறைப்படி பாதுகாப்பதற்குண்டான, முறைப்படி பராமரிப்பதற்குண்டான, ஒழுங்குமுறையுடன் வழி நடத்துவதற்குண்டான, குழந்தைகளின் அடிப்படை தேவைகளை தரமான முறையில் பூர்த்தி செய்து கொடுப்பதற்குண்டான தகுதிகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத, பொறுப்புணர்வுகள் இல்லாத, கட்டுப்பாடுகள் இல்லாத, நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாத, போதிய வருமானம் இல்லாத, தரமான வீடு வாசல் இல்லாத பெற்றோர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தங்களது உரிமைகளை இழந்து, ஒழுக்கத்தை இழந்து, அமைதியை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, சுதந்திரத்தை இழந்து, பாதுகாப்பை இழந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசாளுகின்ற அரசாங்கம் குற்றவாளியா என்ற உண்மையை மாண்புமிகு நீதிபதிகளாகிய சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் ஊரறிய உலகறிய நாடறிய செய்வீங்க என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. அதுபோல் இந்த பூமியில் பிறக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் குழந்தை பருவத்திலேயே பள்ளிக்கூடத்தின் மூலம் சட்டம் ஒழுங்கு விதிகளை பற்றிய, மனித உரிமை விதிகளை பற்றிய புரிதல்களை, விழிப்புணர்வுகளை, வாழ்வியல் வழிகாட்டி நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது மனிதன் தனது வாழ்நாளில் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன விதிகளை பின்பற்றி செயல்பட வேண்டும், எது சரி, எது தவறு, எதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றங்கள், மனிதன் பெற வேண்டிய உரிமைகள் என்னென்ன, உரிமைகளை எப்படி முறைப்படி பெற வேண்டும், குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அப்பிரச்சனைகளுக்கு எப்படி முறைப்படி சட்டப்படி தீர்வு காண வேண்டும், பெற்றோர்கள், பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள், போலீஸ் காவலர்கள் இதுபோன்று பொறுப்பில் உள்ளவர்களின் கடமைகள் என்னென்ன, இதுபோன்று பொறுப்பில் உள்ளவர்கள் அவரவர் தங்களது கடமைகளை செய்வதற்கு என்னென்ன தகுதிகளை, ஒழுக்கங்களை பெற்று இருக்க வேண்டும், இதுபோன்று சட்டம் ஒழுங்கு விதிகளை பற்றிய, மனித உரிமை விதிகளை பற்றிய, நாட்டின் சட்ட திட்டங்களை பற்றிய புரிதல்களை, விழிப்புணர்வுகளை, வாழ்வியல் வழிகாட்டி நெறிமுறைகளை இந்த பூமியில் பிறக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் குழந்தை பருவத்திலேயே பள்ளிக்கூடத்தின் மூலம் கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டு வருகின்ற நான் குற்றவாளியா அல்லது சட்டம் ஒழுங்கு விதிகளை பற்றிய, மனித உரிமை விதிகளை பற்றிய, நாட்டின் சட்ட திட்டங்களை பற்றிய புரிதல்களை, விழிப்புணர்வுகளை,
வாழ்வியல் வழிகாட்டி நெறிமுறைகளை இந்த பூமியில் பிறக்கின்ற குடிமகன்களுக்கு பள்ளிக்கூடத்தின் மூலம் கற்றுக் கொடுக்காமல் மக்களின் உரிமைகளை, அடிப்படை தேவைகளை, வாழ்வாதாரங்களை, வசிப்பிடங்களை, வேலை வாய்ப்புகளை, வருமானங்களை மக்களுக்கு முறைப்படி பூர்த்தி செய்து கொடுக்காமல் மக்களை அறியாமைக்கும், அடிமைத்தனங்களுக்கும், உரிமை போராட்டங்களுக்கும், வியாதிகளுக்கும், விபத்துகளுக்கும், குற்றச் செயல்களுக்கும், போதை பழக்கங்களுக்கும், தற்கொலைக்கும் ஆளாக்கி மக்களை நாள்தோறும் சாகடித்து, நோகடித்து, சிறையில் அடைத்து, குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்து, ஜனநாயக விதிகளுக்கு எதிராக அரசாளுகின்ற அரசாங்கம் குற்றவாளியா என்ற உண்மையை மாண்புமிகு நீதிபதிகளாகிய சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் ஊரறிய, உலகறிய, நாடறிய செய்வீங்க என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா.